ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம கருங்கோழியை உரல்ல இடிச்சு ஒரு சூப்பரான கருங்கோழி ரசம் எப்படி செய்ய இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ செம்மையா இருக்க போது இப்போ வாங்க நம்ம கருங்கோழி ரசம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதற்குரிய மசாலா அளவு இந்த வீடியோல சொல்லியிருக்கோம். கோழியை உரல்ல போட்டு இடிக்கிறதுக்கு முன்னாடி கோழியை நல்லா வாட்டி அது நார்மலா வெட்டி மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி ரத்தம்லாம் போனதுக்கு அப்புறம் தான் உரல்ல போட்டு இடிக்கணும். இப்போ வாங்க நம்ம கோழியை எந்த அளவு இடிக்கிறதுன்னு பார்க்கலாம். கோழியை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வெட்டி அலசி வச்சிருக்கோம். இப்போ உரல்ல போட்டு இடிச்சுக்கலாம். எலும்பு எடுக்க தேவையில்லை, அதை அப்படியே இடிச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் இடிக்கணும். இப்போ எடுத்துடலாம். கருங்கோழி ரசம் அப்படின்னு பேர் வச்சதுனால புளியெல்லாம் கரைச்சி ஊத்த போறது இல்ல. கிராமங்கள்ல நான் வச்ச இந்த மாதிரி இடிச்சு செய்யக்கூடிய சூப்பையும் ரசம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால இதுக்கு கருங்கோழி ரசம் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். இப்போ வாங்க நம்ம கருங்கோழி ரசத்தை செஞ்சிடலாம். சூப்பு செய்ய பாத்திரத்தை வச்சுக்கலாம். நாம எப்போ யூஸ் பண்ற அலையாத்தி மரச்சக்கிலாட்டின சுத்தமான நல்லெண்ணெய் ஒரு 150 ml ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ கருவேப்பிலை சிறிதளவு கையோட சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கிலோ சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்ட உடனே பட்டைக்கிழமை மிளகாய் பொடி 5 கிராம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை ஓரளவு வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி 1/4 கிலோ 6 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 200 கிராம். இஞ்சி பூண்டு தக்காளியை நல்லா வதக்கிக்கங்க. மசாலா அடிப்பிடிக்காம இருக்க சிறிதளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இடிச்சு வச்ச கருங்கோழி 2 கிலோவை சேர்த்துடலாம். கருங்கோழியில் லெமனின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. இது நரம்புகளுக்கு வலு சேர்த்து நரம்பு தளர்ச்சி வராம பாதுகாக்குது. அதே போல நிறைய மருத்துவ துறைகள்ல இதை மருந்துக்காகவே பயன்படுத்துறாங்க. நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு. நீங்க கோழி பார்க்கிறதுக்கு கருப்பா இருக்கிறனால அருவருப்பு படாம கண்டிப்பா உங்க உணவுல சேர்த்துக்கங்க, ரொம்ப நல்லது. இப்போ நாம கருங்கோழிக்கு மசாலாக்களை சேர்த்துக்கலாம். கருங்கோழி நல்லா கிளறியாச்சு. இப்போ சிறிதளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்து ஜீரகத்தில் 20 கிராம், கரம் மசாலா 10 கிராம் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறிக்கங்க. இந்த சூப்புக்கு பார்த்தீங்கன்னா 4 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இடையில கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறது பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் இருக்கும். அது போக மிச்சமுள்ள 3 லிட்டர் தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து சூப்புக்கு தேவையான உப்பு, கறியை நல்லா வேக வச்சுக்கலாம். பொதுவாக சூப்புக்கு மிளகாத்தூள் பயன்படுத்தக்கூடாது. நம்ம சூப்பா குடிக்கிறதுனால அதோட காரம் ரொம்ப கடுமையா இருக்கும். அதுக்கு பதிலாக உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ கருங்கோழி நல்லா வெந்ததும் உப்பை சரி பார்த்து கடைசியா மிளகுத்தூள் புதினா மல்லியை தூவி விட்டு சும்மா சுட சுட குடிச்சோம்னா சுவையான கருங்கோழி ரசம் ரெடி. 1/2 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ கடைசியா மிளகுத்தூள் 10 கிராம், புதினா மல்லித்தூள் சிறிதளவு தூவி ஒரு கொதிக்க விட்டு இறக்கிடலாம். கருங்கோழி ரசம் ரெடி ஆச்சு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். கருங்கோழி ரசம் காரம் சாரமா செம்மையா இருக்கு. நீங்க இதை சாதத்துக்கு ட்ரை பண்ணலாம், ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நல்ல வீடியோட சந்திப்போம். பாய்.